வணக்கம் அன்பர்களே, நான் உங்கள் கிச்சா பேசுகிறேன். ஏகாதசி அம்மா, துவாதசி அப்பா. ஏகாதசி என்று அம்மாவும் துவாதசி என்று அப்பாவும் காலமான விஷயம் மகாபெரியவாளுக்கு எப்படி தெரிந்தது? ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். அந்த சம்பவம் பற்றினது தான் இந்த பதிவு. அந்த சம்பவம் பற்றி மேலும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மகாபெரியவாளை தரிசிக்க தஞ்சாவூரிலிருந்து காஞ்சி மடத்திற்கு 65 வயது முதியவரும் அவரது மனைவியும் வந்தனர். மகாபெரியவாளிடம் மூதாட்டி, மகாபெரியவா, எங்களுக்கு 2 பிள்ளைகள். மூத்தவன் டெல்லியில் வேலை பார்க்குறான், இளையவன் கான்பூரில் நல்ல வேலையில் இருக்கான். மருமகள்களும் குழந்தைகளும் எங்கள் மீது பாசமாக இருக்காங்க. எங்களையும் அங்கே வர சொல்லி கூப்பிட்டாலும் இவர் பிடிவாதம் பிடிக்கிறார். கோபக்காரரான இவருக்கு முன்னால் நான் சுமங்கலியாக போய் சேர்ந்துடணும்னு இவரும் எந்த கஷ்டமும் பட்டுடக்கூடாது என்று சொல்லி வருந்தினார். விஷயம் கேட்ட மகாபெரியவா, நீ போயிட்டா இந்த கோபக்காரரை யார் பார்த்துப்பா என்று கேட்டார். மௌனமாக நின்ற இருவரிடமும் ஒற்றுமையாக இருங்கோ என்று சொல்லி பிரசாதமும் கொடுத்து வழி அனுப்பினார். இருவரும் காமாட்சி அம்மனை தரிசனம் செய்துவிட்டு வீடு திரும்பினார்கள். சில நாட்கள் கழிந்ததும் முதியவர் பிள்ளைகளின் ஊருக்கு சென்று தங்க சம்மதம் தெரிவித்தார். அதன்படி டெல்லியில் உள்ள மூத்த பிள்ளை வீட்டுக்கு புறப்பட்டனர். மருமகள் பேரன் பேத்திகளின் பாசமழையில் பொழுது இனிமையாக கழிந்தது. 6 மாதங்கள் ஆகிவிட்டது. ஒரு நாள் இரவு முதியவரின் மனைவிக்கு கடுமையான நெஞ்சுவலி ஏற்பட்டது. மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் அவரது உயிரும் பிரிந்தது. அந்த நாள் ஏகாதசியாக இருந்தது. நண்பர்கள் உறவினர்களுக்கு தகவல் அனுப்பப்பட்டது. மனைவியை பிரிந்த சோகத்தில் முதியவரும் கவலையில் ஆழ்ந்தார். என்ன ஆச்சரியம், மறுநாள் துவாதசி அன்று காலையில் முதியவரும் இறந்துவிட்டார். கடமைகள் அனைத்தும் முறையாக நடத்தப்பட்டன. 2 ஆண்டுகள் கழித்து மூத்த மகன் காஞ்சிபுரம் மடத்திற்கு வந்து மகாபெரியவாளை தரிசனம் செய்தார். அப்போது மகாபெரியவா, உன் அம்மாவின் ஆசை நிறைவேறியாச்சு, இறப்பில் கூட பிரியவில்லை. ஏகாதசி என்று போன அவள் மறுநாளான துவாதசியில் கோவக்காரரான உன் அப்பாவையும் அழைச்சிட்டு போயிட்டா. பாத்தியா, பிதிர்கடமையை விடாமல் செஞ்சுட்டு வா, உனக்கு ஆசி அளிப்பா என்றார் மகாபெரியவா. ஏகாதசி என்று அம்மாவும் துவாதசி என்று அப்பாவும் காலமான விஷயம் மகாபெரியவாளுக்கு எப்படி தெரிந்தது? இதை நினைத்து வியத்த மூத்த மகன் முக்காலமும் அறிந்த ஞானி காஞ்சி மகாபெரியவா என்பதை அறிந்தார். அவரது திருவடியில் விழுந்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்தார். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி அன்பர்களே.